ஹாய். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லார் மனுஷங்களும் ஒன்று தனக்கோ அல்லது தன்னை சார்ந்தவங்களுக்கோ யாருக்காவது எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சிக்னஸ், வியாதி, பலவீனம், இல்லை நோய். இது ஏதோ ஒரு வகையில் எல்லா மனுஷனுமே அஃபெக்ட் பண்ணுது. சில பேர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலும் தங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை தங்களுக்கு வேண்டியவங்க வியாதியில் பாடுபடுவாங்க. இப்படி அதனாலேயும் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. சில பேர் இந்த வியாதினால் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தங்களை சொத்து எல்லாத்தையும் இழந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் சின்ன குழந்தைங்க வியாதினால் இறந்து போகிறத பார்த்துருப்போம். வயசானவங்களிருந்து எல்லாருக்குமே இந்த வியாதிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. வியாதி, நோய், இந்த சிக்னஸ் அப்படிங்கிறது மனுஷனால் தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு. எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னா மனுஷன் வியாதின்னா இருக்க தான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும், இருந்துட்டு போகுது, அப்படியே காலம் தள்ள வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வியாதி மனுஷனை அப்படியே ஆக்குவை பண்ணி அவனை மூடி இருக்குது. வியாதி மனுஷனை ஃபுல்லாக நிறைச்சி அவன் மைண்டு ஃபுல்லாக வியாதி அப்படின்னா அது பார்ட் ஆஃப் தி பாடி மாதிரி, அது ஒரு அங்கமாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மனுஷனை ஆளுகை செய்யுது. இந்த வியாதியிலிருந்தும் கடவுள் விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடவுளுடைய கிருபையை ஆதியாகமத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஏசாயா புத்தகத்தில் உள்ள கடவுளுடைய கிருபையை நம்ம பேச போகிறோம். போன தடவை அதான் பேசணும், அது பெரிய புஸ்தகமாக இருக்கிறதுனால இந்த வாரமும் நான் அதை தான் பேசுகிறேன். என்னென்னா ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கீழே உள்ள வசனம் எப்படி இருக்குன்னா, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இந்த குணமாகிறோங்கிற வார்த்தை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன குணமாகிறோம்னா அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். யாருடைய தழும்புகள்? இந்த அதிகாரம் பூராமே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடலை பற்றி வர்ணிக்கிற அதிகாரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பாடுபட்டார், ஏன் பாடுபட்டார், எப்படி பாடுபட்டார், அதனால் நம்மளுக்கு மனுஷர்களாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படிங்கிற காரியத்தை தான் ஏசாயா 53 அழகாக சொல்லுது. அதில் இந்த வார்த்தை வருது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். சரி, இயேசுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன மீனிங், நான் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாதி எப்படி மேற்கொள்ளணும்னா வியாதி முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது கடவுள்கிட்ட வந்தது அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆதியாகமத்தை படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் கடவுள் உலகத்தை உருவாக்கும் போது அங்கே வியாதியே இல்லை. ஆண்டவர் வானத்தை பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு, நான் அதை படைத்தேன், சமுதிரத்தை படைத்தேன், மிருகங்களை படைத்தேன், மனுஷனை படைத்தேன், எல்லாத்தையும் படைத்த கடவுள் எந்த இடத்துலையுமே வியாதியும் படைச்சேன்னு சொல்லப்படலை. அப்போது வியாதியை கடவுள் உருவாக்கலை. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், அந்த விடுதலை பயணம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கடவுள் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். யாத்திராகமம் 15:26 படித்து பாருங்கள். உனக்கு ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அதாவது நானே உன்னுடைய டாக்டர் அப்படிம்பார் கடவுள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் உபாகமத்தில் 7:15 படிச்சிங்கன்னா உனக்கு ஒரு வியாதியுமே வராது, நான் உன்னை வியாதியெல்லாம் விளக்கிடுவேன் அப்படின்னு கடவுள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு பண்ணுவார்னா ப்ராமிஸ் பண்ணுவார், உனக்கு ஒரு வியாதியும் வராது அப்படிம்பார். சங்கீத வாரத்தில் இருக்கும், இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன், வியாதிப்பட்டவன் ஒருவனுமே இல்லை அப்படிம்பார். சரி, பழையப்படம் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிர்பாடில் இயேசு கிறிஸ்துவா அந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இருக்கிற மனுஷங்க எல்லாருலேயுமே வியாதிஸ்தர்கள்லாம் தேடி போய் சுகம் கொடுத்தாரு. சில பேர் இயேசு தன்னை தொட்டால் சுகமாக நம்புனாங்க, அவங்களுக்கு தொட்டு சுகம் கொடுத்தாரு. சில பேர் சொன்னால் போது நம்புனாங்க, அவங்களுக்கு சொல்லி சுகம் கொடுத்தாரு. இப்படி யார் யாரெல்லாம் விசுவாசாங்க அவங்க எல்லாருக்கும் இயேசு என்ன பண்ணனா சுகத்தை கொடுத்தார். சரி, அது மட்டும் கிடையாது, இயேசுவை ஃபாலோ பண்ண சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா போய் சுகமாக்கினாங்க. அவங்க போய் உலகம் பூரா இயேசு கொடுத்து பிரசங்கம் பண்ணி எல்லாருக்குமே சுகத்தை பிரசங்கம் பண்ணி அவங்களும் எல்லாருக்குமே சுகம் கொடுத்தாங்க. இயேசுவை என்ன சொல்கிறாருன்னா, சுகம் கொடுக்குற வல்லமையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்து சீஷர்களை அனுப்பிச்சி விட்டார். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து இயேசு அப்போஸ்தலர் வரைக்கும் எல்லாருமே வியாதியை மேற்கொண்டாங்க அப்படின்னு படித்தோம்னா, நான் சொல்கிறேன், வியாதி கடவுளுடைய திட்டம் அல்ல, வியாதி என்பது கடவுளுடைய திட்டத்தில் துளியும் இல்லை. அப்போ வியாதி எங்கேருந்து வந்துச்சுன்னா கடவுளுடைய திட்டத்தில் வியாதி இல்லாததுனால, கடவுள் இல்லைன்னா அந்த இடத்துல வியாதி இருக்குது. அதாவது மனுஷன் என்னைக்கு கடவுள் தனக்கு வேண்டாம் சொல்லி அவன் கடவுளை புறக்கணித்து தள்ளினானோ அதுதான் பாவம்னு சொல்கிறோம். அந்த பாவத்தின் விளைவாக, அதாவது கடவுள் இல்லாததுனால ஏற்பட்ட விளைவு தான் பாவம். அந்த பாவத்தின் விளைவு தான் வியாதி, அதாவது நோய், சிக்னஸ் எதுனாலும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னா கடவுளுடைய சித்தத்துக்குள்ள போகணும். கடவுளுடைய சித்தம் என்ன? சுகம், பலன், ஆரோக்கியம். இப்படி உங்களுக்கு வேணும்னா கடவுளுடைய திட்டத்துக்குள்ள போகணும்.
அதுதான் ஏசாயா 53:5 சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பாடுபட்டார், என்ன பண்ணார், அதனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக அழகாக வர்ணிச்சிருக்குது. அதில் இயேசு செஞ்ச முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நாம் வியாதியிலேருந்து மீட்கப்படணும், நாம் வியாதியை மேற்கொள்ளணும், நாம் நல்ல ஆரோக்கியமாக சுகமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வியாதியையும் அந்த வியாதிக்கான காரணமான பாவத்தையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதே ஏசாயா 52:14 படித்து பாருங்களேன். இயேசுடைய ரூபம் சிலுவையில் மனுஷன் மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப அகோரமாக அப்படி ஒரு பரிதாபமான நிலைமை இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஆணியில் சிலுவையில் அடித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவரை சாட்டையால் அடித்தாங்க. ரோமர்கள் அவங்களுடைய சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டை ஒரு நீளமாக இதாக இருக்கும். அதில் 9 இதாக வந்திருக்கும். அந்த ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொரு இரும்பு குக்கி இருக்கும். அப்படி 39 முறை அடித்தாங்க. ஸோ 39 முறை அந்த 9 கொக்கியும் அடித்து இயேசுடைய தோல், இயேசுடைய உடம்பெல்லாம் பிச்சுட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 357 தடவை அவருடைய சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு தடவை அடிக்கும்போது அந்த 9 கொக்கியும் சேர்ந்து மொத்தமாக பிச்சுட்டு வரும். அது மட்டும் கிடையாது, ஜெருசலேம் உள்ள காடுகளில் போய்ட்டு பெரிய பெரிய முள்ளெல்லாம் எடுத்து அந்த முள்ளெல்லாம் ஒன்றா வச்சு அவரோட தலையில் முள்ளால் வச்சு அவர் தலையில் நெருக்கி அமுக்கி வச்சாங்க. 6 அங்குலம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஆணியை கையில் இந்த இடத்துல வச்சு சிலுவையில் அடித்தாங்க. கால் 2ஐயும் ஒன்றா வட்டி வச்சு பெரிய 12 அடி அங்குலம் அந்த ஆணியை வச்சு 2 காலையும் சேர்த்து வச்சு அப்படியே மொத்தமாக சம்மட்டி வச்சு அடித்து இறக்குனாங்க. இந்த பாடு, இதை தான் காயம். இந்த காயத்தினால இது இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இயேசுவை இந்த மாதிரி பாடுபடுத்தணும்னு பிதா சுத்தம் கொண்டார். ஏன்னா நீங்களும் நானும் சுகமாய் வாழும்படியாக, நாம் ஆரோக்கியமாக வாழும்படியாக அந்த பாடுகள் எல்லாத்தையும் இயேசு மேலே சுமத்தினார். அதனால் நாம் இன்னைக்கு சுகமாய் வாழ முடியும். யாரெல்லாம் இயேசுவை இப்படிப்பட்ட சிலுவையில் விசுவாசிக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட விதமாக இயேசு எனக்காண்டி பாடுபட்டார், எனக்காண்டி மரித்தார், எனக்காண்டி சிலுவையில் ஆணி அரைக்கப்பட்டார், எனக்காக முள்முடி சுமந்தார், எனக்காக அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு. நான் சொன்னோம் இல்லையா, ஏசாயா 52:14 அவர் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இல்லையா. ஏன்னா அவ்வளோ தோலும் பிச்சுட்டு சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அகோரமான ஒரு மரணத்தை பெற்ற இயேசுவை யாரை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே பூர்ண சுகத்தோடு வாழ முடியும். அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சுகம் கடவுளுடைய சித்தம். சுகமும் ஆரோக்கியம் தான் மனுஷனுக்கு கடவுள் வச்சிருக்காரு, நம்ம நம்பணும். அது மட்டும் கிடையாது, பாவத்தின் விளைவினால் வந்த இந்த வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டால் நம்ம நம்பும் பொழுது நம்ம சுகத்தோடு வாழ முடியும், ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் இந்த உலகத்தில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதே இயேசு பின்பற்றின சீஷனாகிய பேதுரு 1:24 சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் அப்படிங்கிறார். ஏசாயால குணமாகிறோம் சொல்கிறாரு. இங்கே பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சு போன மாதிரி நாம் குணமானோம், நமக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆரோக்கியம் கிடச்சிட்டு அப்படின்னு முடிஞ்சு போனதாக அறிக்கை செய்கிறாரு. அதை நீங்களும் அறிக்கை பண்ணுங்க, நானும் அறிக்கை பண்ணுறேன். நாமும் தேவனுடைய சுத்தமான அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசு சிலுவையிலே சம்பாதிச்ச அந்த ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது வியாதியோ இல்லை பலவீனமோ ஏதாவது உணர்ந்தீங்கன்னா, இந்த நேரத்துலையுமே கடவுள் நம்மளுக்கு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், எனக்காண்டி சிலுவையிலே மரித்த இயேசு, எனக்காண்டி வியாதியெல்லாம் சுமந்த இயேசு என்னை சுகமாக்கினா நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்களும் அப்படியே கடவுளை நம்புனீங்கன்னா உங்களுக்கும் சுகத்தை தருவதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏனால் அவர் கிருபையுள்ள கடவுள், சுகத்தை விரும்புகிற கடவுள். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு மனுஷனுடைய சுகத்தை விரும்புகிறார் அப்படிங்கிறது. உங்களுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் விரும்புகிறார். கடவுளுடைய விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த கடவுளை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும். பாய்.